ஓம் சாந்தி 20-3-2026 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, புண்ணிய ஆத்மா ஆக வேண்டுமென்றால் ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள். நினைவின் மூலம்தான் அழுக்கு நீங்கும், ஆத்மா தூய்மையாகும். கேள்வி: எந்த ஒரு நினைவு இருந்தது என்றால் ஒருபோதும் எந்த விஷயத்திலும் குழப்பம் அடைய முடியாது. பதில்: டிராமாவின் நினைவு. இது ஏற்கனவே உருவாக்கப்பட்டது. இப்போது புதிதாக எதுவும் உருவாகப் போவதில்லை. இந்த அனாதியான, அதாவது ஆரம்பமும் முடிவும் இல்லாத டிராமா தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கும். இதில் எந்த ஒரு விஷயத்திலும் குழப்பமடைய தேவையில்லை. நிறைய குழந்தைகள், இது என்னுடைய கடைசி 84வது பிறவியா இல்லையா தெரியவில்லையே என்று குழம்பி போகிறார்கள். அதற்கு பாபா, குழப்பமடைய வேண்டாம், மனிதனிலிருந்து தேவதையாகுவதற்கான முயற்சி செய்யுங்கள் என்று கூறுகிறார். ஓம் சாந்தி. குழந்தைகளுக்கு ஓம் சாந்தி என்பதின் அர்த்தமோ தெரியும். நான் ஆத்மாவாக இருக்கிறேன், ஆத்மாவாகிய என்னுடைய சுய தர்மம் சாந்தி. நான் ஆத்மா சாந்தி ஸ்வரூபமானவன், சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியவன். இந்த பாடத்தை பக்கா ஆக்கிக்கொண்டே செல்லுங்கள். இதை யார் புரிய வைக்கிறார்? சிவபாபா. சிவபாபாவை தான் நினைவும் செய்ய வேண்டும். அவருக்கு தன்னுடைய ரதம் என்பது இல்லை. ஆகையால் அவருக்கு நந்தியை வாகனமாக கொடுத்து விட்டார்கள். கோவிலிலும் நந்தியை வைத்திருக்கிறார்கள். சிவ ஜெயந்தியும் பாரதத்தில்தான் கொண்டாடப்படுகிறது. அவர் நிராகார தந்தை, வந்து தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குகிறார். சிலர் பாகீரதன் என்றும் சிலர் நந்தி என்றும் சொல்லிவிட்டார்கள். அதாவது சிவனுடைய தலைமையில் இருக்கக்கூடிய கங்கையை பூமிக்கு கொண்டு வந்தது பாகீரதன் அப்படின்னு சொல்லி அந்த பாகீரதன் ஒரு மனித ரூபத்தை காட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் நந்தியையும் காட்டிருக்காங்க. நான் எப்படிப்பட்ட பாக்கியசாலி ரதத்தில் வருகிறேன் என்பதை பாபா சுயம் அவரே கூறுகிறார். நான் பிரம்மாவின் உடலில் பிரவேசமாகிறேன். பிரம்மா மூலமாக பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குகிறேன் என்கிறார். வந்து, ஹே குழந்தைகளே, நீங்கள் உங்களுடைய தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று சுயம் அவரே சொல்கிறார். நான் ஒவ்வொரு கல்பமும் வருகிறேன், வந்து உங்களை மனிதனிலிருந்து தேவதையாக ஆக்குகிறேன். ஏனென்றால் நீங்கள் தேவி தேவதையாக இருந்தீர்கள். பிறகு 84 பிறவிகள் எடுத்து எடுத்து வந்து பெற்றவர்களாக ஆகி இருக்கிறீர்கள். ராவணனின் வழிப்படி சென்று கொண்டிருக்கிறீர்கள். ஈஸ்வரிய வழியினால் நீங்கள் சொர்க்கத்தின் எஜமானர்கள் ஆகிறீர்கள். என்னென்ன நடந்து முடிந்திருக்கிறதோ அது டிராமா. எந்த டிராமா உருவாக்கப்பட்டதோ அது பிறகு மீண்டும் நடக்கும். உங்களை எல்லையற்ற சக்கரத்தில் அழைத்து செல்கிறேன் என்று பாபா கூறுகிறார். நீங்கள் புனர்ஜென்மம் எடுத்துக்கொண்டே வந்திருக்கிறீர்கள். இப்போது நீங்கள் 84 பிறவிகளை முடித்து விட்டீர்கள் என்பதை மீண்டும் பாபா நினைவுபடுத்தி இருக்கிறார். உங்களுடைய வீடு சாந்தி தாமம். ஆத்மாவின் வடிவம் என்ன? புள்ளி. அங்கே புள்ளிகளின் மரம் போல் இருக்கிறது. பரமாத்மாவும் புள்ளி வடிவமானவராக இருக்கிறார். இவ்வளவு பெரிய லிங்கம் என்பதெல்லாம் கிடையாது. இது உங்களுடைய கடைசி ஜென்மம். தாமரை மலருக்கு சமமாக தூய்மையாகுங்கள் என்று பாபா கூறுகிறார்.
பாபா, நாங்கள் உங்களிடமிருந்து ஆஸ்தி பெறப்போகிறோம். எனவே ஒருபோதும் தூய்மையற்றவர்களாக ஆக மாட்டோம் என்று குழந்தைகள் உறுதிமொழி எடுத்துக் கொள்கிறீர்கள். 63 பிறவிகள் தூய்மையற்றவர்களாக ஆனீர்கள். இது 84 பிறவிகளின் கதையாகும். இது அரைக்கல்பத்தின் பகல் மற்றும் அரைக்கல்பத்தின் இரவு. இப்போது இது இரவு முடிவதற்கான மற்றும் பகலின் ஆரம்பத்திற்கான நேரம் ஆகும். சந்நியாசிகள் தங்களை சிவோகம், அதாவது நானே சிவன் என்று சொல்லி அமர்ந்து விடுகிறார்கள். பிறகு தாய்மார்கள் சென்று அவர்களுக்கு பூஜை செய்கிறார்கள். பிரம்மா பாபா இதில் மிகவும் அனுபவியாக இருக்கிறார். பக்தர்களை காப்பவர் பகவான். ஏனென்றால் அனைவரும் துக்கத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? அதாவது சிவோகம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனா காப்பாற்ற முடியுமா? பகவான் தான் பக்தர்களை காப்பாற்றக்கூடியவர், ரக்ஷகன். அதனால்தான் அந்த காலத்துல ஒரு குரு அப்படின்னா 2 பேர் சீடர்கள் இருப்பாங்க, இல்ல ஒருத்தர் இருப்பாங்க, இல்ல 5 பேர் இருப்பாங்க. ரொம்ப குறைவா தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த குரு அவங்கள காப்பாற்றி வழிநடத்தி கொண்டு போவார். அது பெரிய விஷயம். ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு குருவுக்கும் நிறைய சீடர்கள் இருக்காங்க. ஆனா அந்த குவாலிட்டி இப்போ இல்ல. யார் யாருடைய சீடர் அப்படின்ற ஒரு ரெகக்னிஷன் கூட இல்ல. பாபா ஞானக்கடல் என்றும் மனித சிருஷ்டியின் விதை ரூபமானவர் என்றும் சொல்லப்படுகிறார். சச்சித் ஆனந்த சுரூபமானவர். அவர் ஒருபோதும் அழிவதில்லை. அவரிடம் ஞானம் இருக்கிறது. ஞானக் கடலாக, அன்பின் கடலாக இருக்கிறார். கண்டிப்பாக அவரிடமிருந்து ஆஸ்தி கிடைக்க வேண்டும். இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஆஸ்தி கிடைத்துக் கொண்டிருக்கிறது. பாபா நம்மை நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசியாக ஆக்குகிறார் என்று குழந்தைகளாகிய நீங்கள் சொல்கிறீர்கள். குழந்தைகளை என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள். அப்போது உங்கள் தலைமீதிருக்கும் பாவ கர்மங்கள் பஸ்மமாகிவிடும் என்று பாபா கூறுகிறார். பிறகு நீங்கள் சதோ பிரதானம் ஆகிவிடுவீர்கள். நீங்கள் உண்மையான தங்கமாக, உண்மையான ஆபரணமாக இருந்தீர்கள். ஆத்மா மற்றும் ஷரீரம் இரண்டுமே சதோ பிரதானமாக இருந்தது. ஆத்மா பிறகு சதோ ரஜோ தமோ ஆகிறது. அப்போது ஷரீரமும் கூட தமோ குணமுடையதாக கிடைக்கிறது. குழந்தைகளே, என்னை நினைவு செய்யுங்கள் என்று இப்போது பாபா உங்களுக்கு ஆலோசனை தருகிறார். நினைவினுடைய விஷயம்தான் முக்கியமான விஷயமாகும். 84 பிறவிகளின் சக்கரம் பாரதவாசிகளுக்கானதாகும். அனைவரும் திரும்பி சென்றாக வேண்டும். ஆனால் முதலில் நீங்கள் செல்வீர்கள். ஆத்மாக்களை தூய்மையாக்கி அழைத்து செல்வேன் என்று பாபா கூறுகிறார். நாம தான் பாபாவை புரிஞ்சுக்கிட்டு யோகா பண்ணி முதல்ல தூய்மை ஆகிறோம். ஆகையால நாம தான் முதல்ல போறோம். மற்றவங்க எல்லாம் அதுக்கப்புறமா தான் வருவாங்க. தண்டனையின் மூலம் தூய்மையாகி வருவாங்க. அவர் லிபரேட்டர், கைடு என்று சொல்லப்படுகிறார். எல்லையற்ற தந்தை அழைத்து செல்கிறார். அவருடைய பெயர் என்ன? சிவ் பாபா. உங்களுடைய தர்மம் மிகவும் சுகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. மற்ற தர்மங்களைச் சேர்ந்தவர்களோ வைகுண்டத்திற்கு வர முடியாது. இந்த டிராமா அனாதியானது, நடந்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் ஆரம்பமும் முடிவும் இல்லாதது அப்படின்னு சொல்றோம். எப்போது உருவானது என்று சொல்ல முடியாது. விதையிலிருந்து பழமா, பழத்திலிருந்து விதையான்ற மாதிரி இது சுற்றி கொண்டே இருக்கும். ஆரம்பமும் முடிவும் இல்லாதது. இதற்கு முடிவே கிடையாது. உலகத்தின் ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி மீண்டும் மீண்டும் ரிப்பீட் ஆகிறது.
நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், ஒவ்வொருவருடைய நிச்சயிக்கப்பட்டிருக்கும் பாகத்தை அறிந்து கொண்டு சதா கவலையற்றவராக இருக்க வேண்டும். டிராமாவில் நடக்கும் அனைத்தும் ஏற்கனவே உருவாக்கப்பட்டது. எனவே டிராமாவின் விஷயத்தில் ஆடாமல் அசையாமல் இருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், இந்த சிறிய சங்கம யுகத்தில் பாபாவிடம் இருந்து முழு ஆஸ்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும். நினைவு பலத்தின் மூலம் அழுக்கை நீக்கி தன்னை சோழியிலிருந்து வைரம் போல் ஆக்க வேண்டும். இனிமையான மரத்தின் நாற்றாகி செல்வதற்கு தகுதியானவர் ஆக வேண்டும். வரதானம், ஒரு தந்தையின் நினைவில் சதா மூழ்கி இருந்து ஒரே சீரான மனநிலையை உருவாக்கக்கூடிய சாக்ஷி திருஷ்டா பவ, அதாவது பற்றற்ற பார்வையாளர் ஆகுங்கள். இப்பொழுது சங்கல்பம் மற்றும் கனவிலும் இல்லாத அப்படிப்பட்ட சோதனைகள் வரப்போகிறது. ஆகையால் உங்களுடைய பயிற்சி எப்படி இருக்க வேண்டும் என்றால், எப்படி எல்லைக்குட்பட்ட நாடகத்தை சாட்சியாக பார்க்கிறீர்களோ, அதாவது பார்வையாளராகி பார்க்கிறீர்களோ, அதுபோல் இருக்க வேண்டும். பிறகு அது துக்கம் நிறைந்த காட்சியாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியானதாக இருந்தாலும் சரி, வித்தியாசம் இருக்காது. அதேபோல் ஒருவருடைய பாகம் ரமணீகமானதாக இருந்தாலும், ஸ்நேகம் நிறைந்த ஆத்மாவின் கம்பீரமான பாகமாக இருந்தாலும், ஒவ்வொருவருடைய பாகத்தையும் சாட்சியாக இருந்து பாருங்கள். ஒரே சீரான மனநிலை இருக்கட்டும். ஆனால் எப்போது சதா ஒரு தந்தையின் நினைவில் மூழ்கி இருப்பீர்களோ அப்போது அந்த நிலை ஏற்படும். பற்றற்ற பார்வையாளராகி பார்ப்பது மிக மிக அவசியம். ஞான மார்க்கத்தில் நம்ம டிஸ்டர்ப் ஆகாமே, மனச்சோர்வு அடையாமே முன்னேறி கொண்டே இருக்கணும்னா இந்த ப்ராக்டிஸ் நிறைய செய்யணும். அப்போதான் எந்த காட்சியாக இருந்தாலும் ஒரே சீரான மனநிலையில் இருக்க முடியும். ஒருத்தருக்கு ரமணீகரமான பாகம் இருக்கும், ஒருத்தருக்கு கம்பீரமான பாகம் இருக்கும். எதுவாக இருந்தாலும் நம்முடைய மனநிலை ஒரே மாதிரியாக இருக்கும். ஆனால் அந்த நிலை எப்போ வரும்? பாபாவின் நினைவில் எப்போ மூழ்கி இருப்பீங்களோ அப்போதான் அந்த நிலை ஏற்படும் அப்படின்றார். ஸோ இன்றைக்கு ஒரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. காலையிலேருந்து இரவு வரைக்கும் நான் பார்க்கின்ற அனைத்து விஷயங்களையும் பற்றற்ற பார்வையாளராகி பார்க்கிறேனா, பார்த்து கொண்டிருக்கிறேனா? நடிகரும் நானே தான், நடிச்சிட்டு இருக்கிறது நானே தான், அதே நேரத்தில் பார்வையாளரும் நானே தான். இப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும். பற்றற்ற பார்வையாளர் நிலையில் இருந்து பார்ப்பதற்கு பயிற்சி செய்யணும். ஸ்லோகன்: திட நிச்சயத்தின் மூலம் தன்னுடைய பாக்கியத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்போது சதா கவலையற்று இருப்பீர்கள். அவ்யக்த சமிகை: கர்மம் செய்வதற்கு முன்பு எனக்கு வெற்றி நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது, கிடைத்தே விட்டது என்ற இந்த நம்பிக்கை வையுங்கள். அநேக கல்பம் அநேக முறை வெற்றியாளனாகி வெற்றி மாலையில் பூஜைக்குரியவனாக ஆகி இருக்கிறேன் என்றால் இப்பொழுதும் அதையே ரிப்பீட் செய்ய வேண்டும். ஏற்கனவே செய்த காரியத்தை திரும்பவும் செய்ய வேண்டும். எனவேதான் ஏற்கனவே உருவாக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. உருவாக்கப்பட்டு விட்டது, இப்பொழுது மீண்டும் ரிப்பீட் செய்து உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதை பூர்த்தி செய்ய வேண்டும்.
அதெல்லாம் ஜஸ்ட் ரிப்பீட் தான் செய்துட்ருக்கீங்க, ஏற்கனவே செய்திருக்கீங்க. வெற்றி உங்களுக்கு தான் நிச்சயம், நிச்சயிக்கப்பட்டிருக்கு. அநேக கல்பங்களில் நீங்கள் செய்து வெற்றியாளர் ஆயிருக்கீங்க. இந்த நினைவில் ஒவ்வொரு கர்மமும் செய்யும் போது உங்களுக்கு பெருசாக கஷ்டம் இருக்காது, கவலையும் இருக்காது. ஓம் சாந்தி. சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஊனுயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். உயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே, இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே, அருள் தரும் நல் தியானம் செய்வோம். உன்னையே நினைந்திருப்போம். உன்னையே நினைந்திருப்போம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். அன்பருள் வழங்குபவர், ஒப்பில்லாத ஒளியவர், அண்ட சகாசரமாய் உருவான முதல்வன். சித்தத்திலே சிவனின் திருவருள் நிறையவே, சித்தத்திலே சிவனின் திருவருள் நிறையவே, ஞானத்தை அடையும் தத்துவம் காண்போமே, தத்துவம் காண்போமே. சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஊனுயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். உயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே, இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே, அருள் தரும் நல் தியானம் செய்வோம். உன்னையே நினைந்திருப்போம். உன்னையே நினைந்திருப்போம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம்.
ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் 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 சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம்